Hi students, welcome to Johnson Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டால் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து எப்படி உருவாச்சு, இந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன இருக்குது, அதே டயத்தில் இந்த லாங்குவேஜோடைய ஆரிஜின் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜில் நிறைய செக்டார்ஸ், நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு லாங்குவேஜ் எப்படி உருவாச்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த லாங்குவேஜுடைய ஆரிஜின் பார்ட்டு எந்த ஏரியாவிலேருந்து வந்தது, எப்படி அதை வந்து மைக்ரேட் ஆகி கொண்டு வந்தாங்க, ஒரு செக்டார்லேருந்து இன்னொரு செக்டார், ஒரு செக்ஷன் இன்னொரு செக்ஷன், ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு, ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு, அதே டயத்தில் ஒரு டயலெக்ட்லேருந்து இன்னொரு டயலெக்ட்டுக்கு எப்படி மாறுச்சு. டயலெக்ட் அப்படின்னாலே பேசுகிறது, மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டயலெக்ட் வெர்ஷன் எப்படி மாறுச்சு அப்படின்றதும், அதே டயத்தில் மன்னர்கள் காலத்தில் இருந்த லாங்குவேஜஸ், ரூரல் பீப்புள் அவங்க யூஸ் பண்ண லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது. இது என்ன கேட்டால் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான். அதே டயத்தில் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் உருவாக்குறதுக்கும் நிறைய கதைகள் இருக்குது. அந்த கதைகளை வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வந்து சிம்பிள் ஒரு ஜிஸ்ட் ஃபார் இன்ட்ரடக்ஷன், ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஆக்சுவலாக அந்த ஆரிஜின் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பாருங்கள். A study of the development of English language over the past 1500 years or more, there are one or two elementary facts concerning language in general. அதாவது ஒரு மொழி வந்து உருவாகும் பொழுது நிறைய தடங்கள் வரும். அந்த மொழி வந்து ஒரு 15 வருஷத்துக்கு 1500 இயர்ஸ் 1500 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா 1 or 2 elementary facts, 1 அல்லது 2 மட்டும் தான் சான்சஸ் கிடைக்கும். ஏன்னு கேட்டால் அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அந்த டயத்துலாம் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜ். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். த ஃபஸ்ட்டு திங் டு ரியலைஸ் தட் லாங்குவேஜ் இஸ் ப்ரைமரிலி சம்திங் தட் இஸ் ஸ்போக்கன் நாட் ரிட்டன். அதாவது மொழி வந்து வந்து பேசப்பட்டது, எழுதப்படலை. இட் இஸ் நாட் ஸ்கிரிபிள்டு, இட் இஸ் நாட் ரிட்டன். எழுதப்படலை, பேச மட்டும்தான் பட்டது. அதே டயத்தில் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் ரெக்கார்டிங் தாட் அண்ட் ஸ்பீச் பை ரைட்டிங் அண்ட் லேட்டர் பிரிண்டிங். இப்போது பேசப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பேசுகிற மொழியை வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. அந்த பேசுகிற மொழியை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தாட், அதே டயத்தில் அந்த பேசின மொழியை வந்து எழுத ஆரம்பித்தாங்க. ஸ்பீச் பை ரைட்டிங் அண்ட் லேட்டர் பிரிண்டிங். அதாவது வில்லியம் காக்ஸ்டன், ஜான் குட்டன்பர்க் இவங்க 2 பேரும் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பேசப்பட்ட மொழிகள் எல்லாம் அது பிரிண்டிங் லாங்குவேஜஸ், பிரிண்டிங் ரீஜன்ஸில் வர ஆரம்பித்தது. The only means we have of knowing the kind of languages used by Julius Caesar or by the King Alfred the Great. அதாவது இந்த வேர்ட்ஸ், அந்த லாங்குவேஜஸ் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரோமன்ஸ், அதே மாதிரி செல்டிக்ஸ், நார்மன்ஸ், ஸ்காண்டினேவியன்ஸ் இவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு இன்ட்ரொடக்ஷன் பாடலாம் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஜூலியஸ் சீசர் உங்களுக்கே தெரியும். ஜூலியஸ் சீசர் கிரேட் வாரியர் அண்ட் கிரேட் லீடர் ஆஃப் தட் ரோம் கண்ட்ரி. அதே டயத்தில் ஆல்ஃப்ரெட் த கிங், ஆல்ஃப்ரெட் த கிரேட் இவரும் வந்து ஒரு கிரேட் பர்சனாலிட்டி தான். இவங்களுடைய வேர்ட்ஸ் எல்லாம் அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. The words they employed and the grammatical structure of their speeches by studying such contemporary written documents as have survived. In its primary, language is oral. முதல் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் வந்து ஒரு ஓரல் ஃபார்மட், அதாவது ரிட்டன் ஃபார்மட் இல்லை. ஓரல்னால் நம்ம நேருக்கு நேராக பேசக்கூடியது. பிரிண்டிங் அண்ட் ரைட்டிங் ஹேட் அன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ். அதாவது இந்த பிரிண்டிங் மிஷினும் கையால் எழுதுறதும் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக வர ஆரம்பித்தது. மொழி வந்து எப்போ வந்து பிரபலமாச்சோ, மொழி வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டதோ அப்போ பொழுது இந்த பிரிண்டிங் மிஷினும் அதே டயத்தில் ரிட்டன் டாக்குமெண்ட்டும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்டாக வர ஆரம்பித்தது. அடுத்து பாருங்கள். செகண்ட்லி, லாங்குவேஜ் இஸ் எவல்யூஷனரி, சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட்லி கோயிங் ஆன். அதாவது லாங்குவேஜ் வந்து ஒரு எவல்யூஷன், ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பித்தது சமுதாயத்தில். சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட்லி கோயிங் ஆன். ஒரு மாற்றம் வந்து கடைசி வரைக்கும் போயிட்டே இருந்தது. இஃப் யூ லுக் எ பேசேஜ் ஃப்ரம் சாசர் ஹூ வாஸ் ரைட்டிங் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் 14th century. அது சாசர் அப்படிங்கிற ஒருத்தர், ஜாஃப்ரி சாசர் ஒரு பேர்.
அந்த ஜியாஃப்ரி சாசர் அப்படிங்கிறவர் 14வது செஞ்சுரியில் வாழ்ந்த மனுஷன். அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, compare it with the English that is spoken and written today, it is obviously that language has altered considerably in the intervening 500 years and more. 500 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மொழி வந்து இருந்தது. அந்த மொழியை வந்து பேசவும் கற்றுக்கிட்டாங்க, எழுதவும் இப்போ நீங்கள் எழுத கற்றுக்கிட்டீங்க. ஆனால் 500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மொழி வந்து பேச மட்டுமே பட்டது. அதே டயத்தில் இன்டர்வைனிங் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு வர ஆரம்பித்தது. ஆங்கிலோ சாக்சன் பீரியட் ஒரு 500 இயர்ஸ் 1500 இயர்ஸ் முன்னாடி பார்த்தா ஆங்கிள்ஸ். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை யார் யூஸ் பண்ணா அப்படின்னு கேட்டால் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிற குரூப் ஆஃப் ட்ரைப்ஸ் தான். அந்த ட்ரைபல் பீப்புள் யூஸ் பண்ணது அந்த ஆங்கிள்ஸ். அதுக்கப்புறம் சாக்ஷன்ஸ், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு காலனைஸ்டு ஃபார்மேஷனாக வந்தது தான் இந்த ஆங்கிலோ சாக்சன் பீரியட். This period we find an even a great difference. The same is revealed by comparison of modern French with old French or Latin of Caesar, Virgil and Ovid, its present day and modern Italian. அதாவது மேலே சொல்லப்பட்ட சாசர் மாதிரியே இங்கே 2 பேர் இருக்காங்க பாருங்கள். ஆங்கிலோ சாக்சன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க லாங்குவேஜஸை. அதே டயத்தில் இதை வந்து கம்பேர் பண்ணி சொல்லலாம். ஃப்ரெஞ்சு வித் ஓல்டு ஃப்ரெஞ்ச். ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் இருக்குது, ஓல்டு ஃப்ரெஞ்சு லாங்குவேஜும் இருக்குது, மாடர்ன் ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் இருக்குது. அதே மாதிரி லட்டின் லாங்குவேஜ் ஆஃப் சீசர், ஜூலியஸ் சீசர் யூஸ் பண்ணது லட்டின், கிரீக் லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காரு. வெர்ஜில் அண்ட் ஓவிட் இவங்க 2 பேருமே இட்டாலியன்ஸ். இவங்க 2 பேருமே வந்து மாடர்ன் இட்டாலியன் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே டயத்தில் இந்த லாங்குவேஜ் உருவாகிறதுக்கு நிறைய பேர் காரணமாக இருந்திருக்காங்க. லாங்குவேஜ் ஹாஸ் பிகம் மோர் ஆர் லெஸ் செட் அண்ட் ஃபிக்ஸ்ட் ஸோ தட் த இங்கிலீஷ், த ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மன் ஆஃப் டுடே வில் பி த இங்கிலீஷ். அதாவது லாங்குவேஜ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செட், மோர் ஆர் லெஸ் செட் ஃபிக்ஸ்டு, அது கான்ஸ்டண்ட்டாக வந்து அது மனசில் பதிஞ்சிச்சு. இப்போ இருக்கிற ஒரு ஸோ தட் இங்கிலீஷ், த ஃப்ரெஞ்ச் ஆர் ஜெர்மன் ஆஃப் டுடே வில் பி த இங்கிலீஷ். அப்போ இருந்த ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ், அப்போ இருந்த ஜெர்மன் லாங்குவேஜ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அது அப்படியே கொண்டு வரும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் வர ஆரம்பித்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா சாசர் வந்து ஹீ இஸ் அ வெரி எக்ஸ்பர்ட் இன் அ ஃப்ரெஞ்ச், இட்டாலி அண்ட் இங்கிலீஷ். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இட்டாலி லாங்குவேஜ் அவருக்கு தெரியும். அவர் பிறக்கும் பொழுது, அதே டயத்தில் வளரும் பொழுது ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருந்தது. அவர் இறக்கும் பொழுது இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அவருடைய டயலெக்ட்ஸ், அவருடைய வேர்சன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலெக்ட், மிட்லாண்ட் டயலெக்டாக தான் வர ஆரம்பிக்கும். There are some changes in grammar. ஒரு சில சேஞ்சஸ் வந்து கிராமரில் வர ஆரம்பித்தது. அந்த கிராமருடைய சேஞ்சஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரொனன்சியேஷன் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ். உச்சரிப்பும் அதனுடைய முக்கியத்துவமும் அந்த மொழியில் வந்து தெரியப்பட்டது. Grammatical constructions which were looked upon as barbarism and distinctly bad English in school days are now tolerated. அதாவது அந்த காலத்தில் வந்து பேட் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, அதை வந்து பார்பேரியன்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்பேரியன்ஸ் அப்படின்னா மொழியை பற்றி தெரியாது, இந்த கலாச்சாரத்தை பற்றி எதுவுமே தெரியாது, அவங்க யூஸ் பண்ணது தான் வந்து பார்பேரியன் யூஸ் பண்ணது தான் அந்த பேட் இங்கிலீஷ் சொல்கிறாங்க. அதை வந்து இப்போ உள்ள ஸ்கூல்கள்லையும் அதை யூஸ் பண்ணுறாங்க. நவ் வி ஆர் டாலரேட்டட், அதாவது அதை பொறுத்துக்கிறோம் நம்ம. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பார்பேரியன்ஸ் யூஸ் பண்ண எல்லாமே பேட் இங்கிலீஷாக கன்சிடர் பண்ணுறாங்க. Words which 20 years ago were regarded as slang have now attained us to respectability. அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்திங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண வார்த்தைகள் அத்தனையும் பார்த்தா இப்போது ஒரு ஸ்லாங், அது ஒரு வழக்கு சொல்லாக போயிடுச்சு. நம்ம கேஷுவலாக பேசுகிற வார்த்தைகள் இப்போ பஸ் ஸ்டாண்டு, டைமு, வாட்சு, பென்னு, ஃபோன் இதெல்லாம் வந்து வழக்கு சொல்லாக வர ஆரம்பித்தது. இந்த வார்த்தைகள்லாம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ லாங்குவேஜ், அது ஒரு மொழி. ஆனால் இப்போது வந்து ஸ்லாங்காக மாற்றிருக்கோம். அதே டயத்தில் அந்த ஸ்லாங்குக்கு இப்போ ரெஸ்பெக்ட் நம்ம தர்றோம். have now attained to respectability. Spellings are creeping partly because of American influence exerted through the cinema and television and attempts of BCC to establish a correct standard. ஸ்பெல்லிங்ஸ், வார்த்தைகள் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு வேர்டுக்கும் என்ன ஸ்பெல்லிங் இருக்குது, ஆல்ஃபபெட்
ஏ பி சி டி அப் டு இருக்கக்கூடிய 26 ஆல்ஃபபெட்ஸுக்கும் அதே டயத்தில் அந்த வேர்ட்ஸுடைய ஸ்பெல்லிங்ஸ் இப்போ ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட். ஸோ அந்த வேர்ட்ஸுக்கான ஸ்பெல்லிங்ஸையும் அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸும் அதில் இருக்குது. அது இன்ஃப்ளூயன்ஸ் எதுலேருந்து வந்ததுன்னு கேட்டால் எக்ஸட்டட் த்ரூ த சினிமா அண்ட் டெலிவிஷன் அண்ட் அட்டம்ஸ் ஆஃப் பிசிசி டு எஸ்டாப்ளிஷ் அ கரெக்ட் ஸ்டாண்டர்ட். பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பிபிசியை. இந்த பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்ட்டை வந்து பியூர் இங்கிலீஷ், ஸ்டாண்டர்டு இங்கிலீஷ் மட்டும் பேசுவாங்க. அந்த ஸ்டாண்டர்டு இங்கிலீஷில் அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸும் உள்ளே வர ஆரம்பித்தது. அதை வந்து நம்ம சினிமாவில் இப்போ பார்க்க முடியும், டெலிவிஷன் ஷோஸில் பார்க்க முடியும். ஏன் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை யார் வேணாலும் பேசலாம். சின்னதாக ஒரு பேப்பர், ஒரு நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை வாங்கி அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கண்டென்ட்டை எடுத்து படித்து பார்த்துட்டு அதில் கூட வேர்ட்ஸை நம்ம வந்து கேதர் பண்ணலாம். ஸோ எ ஸ்மால் பேப்பர் கேன் டீச் யூ டு லேர்ன் த லாங்குவேஜஸ் ஆஃப் இங்கிலீஷ். அதே டயத்தில் அதில் ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற சினிமா அண்ட் டெலிவிஷன் இது ரெண்டுமே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டூல்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் சம் நியூ டிசீசஸ் ஆர் சம் நியூ ஐடியாஸ், ஏதோ ஒரு சின்ன ஐடியாஸ் கொடுக்குறாங்க, சின்ன டிசீஸ் நமக்கு தெரிய வருது, அதெல்லாம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வச்சா நமக்கு தெரிய வருது. அந்தந்த மொழியில் தெரியுமா அப்படின்னா, நம்முடைய மதர் டங்கில் சொன்னாங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டியாக தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் திரும்ப நம்ம வந்து அதர் டங்கை தான் நம்ம சர்ச் பண்ண ஆரம்பிப்போம். Pronunciation of a number of words is in a process of modification. In the third place, speech or language is a distinguished characteristic of man, such as and is one of the chief attributes which differentiate from animal species. அதாவது இது ஒரு இன்னொரு டேர்ம் பாருங்கள். language is distinguished characteristic of man. மனுஷனுக்கு, மனிதனாக பிறந்த எல்லாத்துக்குமே, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ரெண்டு பேர்த்துக்குமே லாங்குவேஜ் வந்து ஒரு டிஸ்டிங்யூஸ்டு கேரக்டர், தனியாக தெரியக்கூடிய ஒரு கேரக்டரிஸ்டிக். ஒன் ஆஃப் த சீஃப் ஆட்ரிபியூட்ஸ் விச் டிஃப்ரென்ஷியேட் ஃப்ரம் அனிமல் ஸ்பீசிஸ். அதாவது மிருகத்திட்ட இருந்து தனியாக காட்டுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், மனுஷனுக்கு பேச தெரியும். மனுஷனுக்கு வந்து பேச தெரியுன்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி அந்த வந்து அனிமல் ஸ்பீசிஸ் தனியாக காட்டியிருக்கோம் நம்ம. Every tribe or race of human being speak a language of some kind. ஒவ்வொரு மனுஷனுமே, அதாவது ட்ரைப் அப்படின்னாலே வந்து நம்ம மலைஜாதி மக்கள்னு சொல்லுவாங்க. மலைஜாதி மக்கள், அதே டயத்தில் அவங்களுடைய லாங்குவேஜ் இல்லாத மக்கள், ஸ்கிரிப்ளிங் அதாவது எழுத்து மொழி இல்லாத மக்கள் கூட அவங்களுடைய மொழியில் பேசிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கென்யன்ஸ், ஜாம்பியன்ஸ், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ சௌராஷ்டிரா லாங்குவேஜ்லாம் வந்து ஸ்கிரிப்ளிங்கே கிடையாது, அவங்க வந்து எழுத்தே கிடையாது அவங்களுக்கு, பட் தே கேன் ஸ்பீக். ஸோ டாக்ரி லாங்குவேஜஸ் இப்போ ஸ்கிரிப்ளிங் இருக்குது. நம்ம ரூவா நோட்டில் இருக்கக்கூடிய அத்தனை லாங்குவேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில லாங்குவேஜஸ்க்கு வந்து ஸ்கிரிப்ளிங் வந்து கிடையாது, எழுத்து வந்து கிடையாது. அதே டயத்தில் உள்ள இன்டீரியர், ரொம்ப இன்டீரியர் ஏரியாஸ் ஆஃப் நேஷன்ஸ், ஒவ்வொரு நாடுகளுக்குள்ள இன்டீரியர் போனீங்க அப்படின்னா அவங்க பேசுவாங்க, பேசுகிறது நமக்கு தெரியும், அவங்க பேசுகிறாங்கன்றது தெரியும், ஆனால் என்ன மொழி பேசுகிறாங்கன்னு தெரியாது. அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் தான் இது. ப்ரொஃபஸர் லாய்ட் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ப்ரொஃபஸர் லாய்ட் ஜேம்ஸ் அஷ்யூஸ் தட் மெனி அனிமல்ஸ் ஹேவ் ஆல் நெசசரி ஸ்பீச் ஆர்கான்ஸ் அட் லீஸ்ட் இன் எம்ப்ரியோ அண்ட் தட் தே ஹேட் ஷோன் எனி attribute to use them in the same way that primitive man did and developed in a similar direction. ப்ரொஃபஸர் லாய்ட் அப்படிங்கிற சொல்லிக்காரு, நிறைய அனிமல்ஸுக்கு வந்து ஸ்பீச் ஆர்கான்ஸ் இருக்குது, பட் அட்லீஸ்ட் அன் எம்ப்ரியோ சின்ன சின்ன ஒரு ஆட்டிடியூட்ஸ், சின்ன சின்ன ஆப்டிடியூட் வந்து காட்டி கொடுக்கும். ஆப்டிடியூட் யூஸ் தம் த சேம் வே தட் ப்ரிமிட்டிவ் மேன் டிட். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த டாக்லாம் இருக்குல்ல, இந்த டாக்லாம் பேசாது, பட் அந்த டாகுடைய சவுண்டு, இந்த டாக் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்றதும், அதே டயத்தில் கேட்டு, அப்புறம் வந்து எலிஃபண்ட், டைகர், இதெல்லாம் வந்து அந்த சவுண்டை வச்சு மனுஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அந்த அனிமல்ஸுக்கு பசிக்குது போல் இருக்குது, அந்த அனிமல்ஸ் வந்து சத்தம் போட்டு வருது அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது, வேட்டையாட வருது அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனை அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க, அட்லீஸ்ட் எம்ப்ரியோ அப்படின்றது தான். அண்ட் டெவலப்டு இன் அ சிமிலர் டைரக்ஷன். சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி தான் டெவலப் ஆச்சு அவங்களுக்குள்ள. அடுத்த ஒரு பர்சன் சொல்கிறாரு, சார் ஜி எலியட் ஸ்மித் வாஸ் கரெக்டட் வென் ஹி மெயின்டைன்ட் தட் டிஸ்கவரி ஆஃப் ஸ்பீச் மார்க்டு த பிகினிங் ஆஃப் மேன். டிஸ்கவரி ஆஃப் ஸ்பீச், மனுஷன் பேச ஆரம்பித்த உடனே
அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இட் இஸ் அ பிகினிங் ஆஃப் த மேன். ஒரு மனுஷன் இப்போ தான் முழுசாக வந்து ஆரம்பிக்கிறான் அவனுடைய லைஃப் அப்படின்னு நினைக்கிறாரு. தெர் ஆர் 4 சீஃப் தியரிஸ் ஹோல்ட் இன் த ஃபீல்ட். இந்த ஃபீல்டில் வந்து 4 தியரி இருக்குது. 4 தியரி என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பவ் தியரி, பவ். அடுத்து வந்து டிங் டாங் தியரி, அடுத்து வந்து பூ தியரி அண்டு கெஸ்டர் தியரி. இந்த பவ் தியரினா என்ன, டிங் டாங் தியரினா என்ன, பூ தியரினா என்ன, கெஸ்டர் தியரினா என்ன அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.